வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்காரர்களும் கொழுந்தனு நண்டு வலைக்கு போயிருந்தாங்க. இப்போ நண்டு வலையில் நண்டு கடந்துச்சு. ஓலைக்காய் நண்டு, பார் நண்டும் கிடக்குது. இது தோக்கா நண்டு தாங்க. இதை சமைக்கிறதுக்கு இன்றைக்கி தந்திருக்காங்க. இன்றைக்கி நண்டை நல்லா காரஞ்சாரமாக இன்றைக்கி சமைச்சு எடுத்து பழைய சாதத்து கஞ்சிக்கு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நண்டை நம்ம க்ளீனாக உடச்சி எடுத்துக்கிருவோங்க. இதுதான் பார் நண்டுங்க. ஒவ்வொரு நண்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்கும். இந்த மாதிரி பார் நண்டுலாம் கிடச்சிச்சுண்டா விடாதீங்க. இந்த காலை இப்படி பிடிச்சி இப்படி தோடை உடச்சோம்னா இப்படி வந்துடுங்க. நம்ம நண்டை க்ளீன் பண்ணுறது ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ஒரு வேலையை பார்க்கும்போது அதை கவனமாக அந்த நண்டை உடச்சி எடுத்து நம்ம அந்த வேலையை பார்க்கும்போது அதோடைய ருசி தான் தெரியணும் நம்மளுக்கு. இப்படி உடச்சி எடுத்துடணுங்க. இந்த காலை இப்படி முறித்து எடுத்துடணும். இதை இப்படி எடுத்துட்டோம்னா பாருங்கள், க்ளீனாக எப்படி எடுத்தாச்சுண்டு இப்படி எடுத்துடணும் நீட்டாக. இது பொட்டு நண்டு. இப்படி காலை மடக்கி பிடிச்சி உடச்சி எடுத்துக்கிறணும். இப்படி காலை மடக்கி இப்படி பிடிச்சிக்கிறணும். இதுதாங்க ஓலைக்காய் நண்டு, பச்சை நண்டு. இது பொட்டை நண்டு. இதில் ப்ளூ கலரில் உள்ளது தான் ஆண் நண்டுன்னு சொல்லுவோம். இதையும் காட்டிடுறேங்க, ப்ளூ கலர் நண்டையும். இது பச்சை கலர் பொட்டை நண்டு. நண்டுங்க. ஓலைக்காய் நண்டில் இது ஆண் நண்டு, ப்ளூ கலரு. இது பெருசாக இருந்தால் நல்லா ப்ளூ கலராக தெரியும். இது சின்னதாக இருக்குது. மேலே மட்டும் அது நிறம் மட்டும் லைட்டாக தெரியும் பாருங்கள். பாருங்கள் இந்த கால் பகுதியிலலாம். உடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே கழுவி 2-3 தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டு இப்போ அம்மியில் போய் நம்ம இஞ்சி பூண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா காரஞ்சாரமாக உரப்போட இன்றைக்கி நண்டு வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் தண்ணி வச்சு. இப்போ நண்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா நச்சு எடுத்துக்கிடுவோம் அம்மியிலேயே. இப்போ தக்காளி வெங்காயத்தை எல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடுவோம்.
2 மிளகாய் எடுத்திருக்கேன் உரப்புக்கு, அதை 2ஆ கீறிக்கிடுவோம். இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம், நல்லா பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி, மிளகாய், வெங்காயத்தெல்லாம் சேர்த்துருவோம். நல்லா வதங்கிட்டு இப்போ நண்டை சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு நல்லா மூடிடுவோம். இப்போ பார்ப்போம் நண்டு எப்படி வெந்திருக்குது பாருங்க. நல்லா நண்டு வெந்து தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம பொரிக்கிற பொடியை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பொடியும் காஷ்மீர் மிளகாய் பொடியும் கலருக்காண்டி போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். அந்த பச்சை வடை மாறட்டும், அப்படியே நம்ம இறக்கிக்கிடுவோம். இறக்கி பழைய கஞ்சிக்கு
நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க பழைய சாதத்துக்கு எப்படி இருக்கும் நண்டு பொரியல். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் நண்டு ரொம்ப நாள் கழித்து கிடச்சதுனால இன்றைக்கி நண்டை பொரித்து காலையிலேயே செம்மையாக பழைய கஞ்சிக்கு சாப்பிட போகிறோம். கஞ்சிக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. காலையில் நல்லா பழைய சாதத்துக்கு நண்டை ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பழைய கஞ்சிக்கு நம்ம நண்டை பொரித்து சாப்பிடும்போது அந்த காரம் சாரத்தோடு சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி நண்டு கிடச்சிச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கள். வதக்கி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அந்த பழைய சாதத்துக்குன்னு உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான காலை ஒரு பழைய சாதத்துக்கு நண்டு பொரித்து சாப்பிட்டோம். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா அருமையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் நண்டு கிடச்சிச்சுன்னா வாங்கி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. சதையை அப்படி எடுத்து சாப்பிடணுங்க. இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து நண்டு பொரித்து கஞ்சி வச்சு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இப்படி காலையில் நண்டு கிடச்சிச்சுன்னா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க குடும்பத்தோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.